ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த டயலாக் ஒன்று போடலாமா? வேணாம். ஓகே, நம்ம வந்து அந்த தீபாவளி ஃபோக்கஸ் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தீபாவளி ஃபோக்கஸ்ன்ற பாருங்க. ஒரு ஃபுல் செட்டாக ஒரு 25 சீட்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் செட்டிங் தான் எடுத்து போயிருக்கோம். ஏற்கனவே 2 செட்ஸ் முடிஞ்சிச்சு. லீவ் நாள்லையும் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி 2 செட்டை ஏற்கனவே முடிச்சாச்சு. ஓகேவா? இது 3வது செஷன். யாருன்னா அந்த 2 செஷன் பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலில் இருக்கும். ஓகேவா? இது 3வது செஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி அன்னைக்கு ரொம்ப டஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கும் ஆர்ஆர்பி கிளர்க் பேஸ்ட் கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கேன். டக்குன்னு சால்வ் பண்ணுறது உங்கள் வேலை. சரியா? உங்கள் இந்த லிங்க் எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்கள ஒன்று ஜாயின் பண்ணட்டும். ஓகே, நம்ம லைவ் வந்தாங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கை தட்டு பாருங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய வெரண்டா ரேஸ்ல அடுத்தடுத்த பேங்க் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எக்ஸாம் வந்துட்டே இருப்பா. ஆனால் சீக்கிரமாக கிளியர் ஆகணும்ல, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஆன்லைன் ஆகும் இல்லை ஆஃப்லைன் ஆகும் இல்லை வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி தங்கி படிக்கக்கூடிய வசதியாக இருக்க ரெசிடென்ஷியல் கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மதுரை அருப்புக்கோட்டையில் இருக்குது, சென்னையிலேயும் இருக்குது. சரியா? எங்கே வேணாலும் உங்கள் கம்ஃபர்ட் எதிர்ப்பு நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, அதுதான் ஏன்னா டவுட் இருக்குது சார், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, நான் எப்படி சார் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கும் ஆஃப்லைனில் இந்த நம்பருக்கும் வந்து ரெசிடென்ஷியல் பேட்சை பற்றி தெரிஞ்சுக்கிது இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிங்க. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயும் போல நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த ரிசல்ட் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராசஸ். தலைவர் சொன்ன வரையில் ஃபாலோ பண்ணி போவோம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் பென் பேப்பர் ரெடியாக வச்சுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திஸ் ஒன் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 2 மினிட்ஸ் டைம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 நிமிஷம் டைமு. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. சரியா? முடிச்சுடுங்க கைஸ். போடுங்க இதை. கமான். என்னது இது? Sitting on a square table facing the center such that one person sit in the each corner. உஷ்பா மோடலாம் பாரு. சால்வ் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சரை போட்டு விடுங்க பாக்கலாம். கமான். 2 மினிட்ஸ் டைம். ஓகே, சால்வ் பண்ணலாம். ரெடி? ஓகே. 8% IJK11OP are sitting in the square table and facing the center. ஓகேவா? 8 பேர் சென்டரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? டன். ஐயோ, ரெட் கலர் வேணாம், மஞ்சள் கலரை போடுவோம். ஓகே, 1 person each corner, 1 person middle of the table. ஓகே, டன். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? டன். L sits at second to the left of N. O sits opposite to L and does not sit in the middle of the table. Okay. Lக்கு ஆப்போசிட் O தான் மிடில். அதாவது Lக்கு ஆப்போசிட் தான் ஓன்னு சொல்லிட்டாங்க. O வந்து மிடில் இருக்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா O வந்து கார்னரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அண்ட் சிட் மிடில் ஆஃப் த செட் டஸ் நாட் சிட். ஓஹோ, இப்போ L வந்து கவனி தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. L sits second to the left of N. O sits opposite. O எல்லாம் ஆப்போசிட் இருக்கான். அண்ட் டஸ் நாட் சிட்
லெஃப்ட் மிடில் ஆஃப் த டேபிள். ஓ வந்து மிடில் இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக எல்லாம் இதில் கூடாது, மிடில் இருக்கக்கூடாது, எல்லாம் கார்னர் தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கான். ஓகே, எல் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என், என்னோட செகண்ட் டு த லெஃப்ட். சூப்பர். ஓகே, கே அண்ட் ஓ ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். கே அண்ட் ஓ ஆர் கவனிங்க, எல் என் ஓ வெளியில் கே, இங்கே உள்ள கே. சரியா? ஓகே. பி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எம். ஓ அண்ட் பி ஆர் இமிடியேட் நெய்பர். ஓ அண்ட் பி ஆர் நாட் இமிடியேட் நெய்பர். எம்முக்கு இமிடியேட் ரேட்டு பி, எம்முக்கு இமிடியேட் ரேட்டு பி. ஓகே, இங்கே வந்து எம்மோட இமிடியேட் ரேட்டு பி. சரி, அடுத்து என்ன கொடுத்துறாங்க? The number of person O and N one less than the I and J counted by both I and N. ஓகே 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 ஓகே, என்னோட ரைட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஓ எத்தனை பேர் இருக்காங்க கவனிங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் என், என்னோட ரைட்லேருந்து ஓ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான். ஒன் லெஸ் தானாக இருக்கணும். ஓ வந்து ஒன்று கம்மியாக இருக்கான். எதுக்கு ஒரு கம்பேர் பண்ணும்போது ஐஜே, ஐயோட ரைட்லேருந்து ஜே கம்பேர் பண்ணுவது. ஐயோட ரைட்லேருந்து ஜே எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட ஒன்று கம்மியாக இருக்கணும். என்னோட ரைட்லேருந்து ஓ. ஓகே, என்னோட ரைட்லேருந்து ஓ, என்னோட ரைட்லேருந்து ஓ பார்த்தா ஒருத்தன் தான் இருக்கான். அப்போது ஐயோட ரைட்லேருந்து ஜே பார்த்தா ரெண்டு பேர் இருக்கணும். சரியா? ஐயோட ரைட்லேருந்து ஜே பார்த்தா வரல. சரியா? அந்த கண்டிஷனுக்கு ஃபெயில் ஆகுது. சரியா? என்னோட ரைட்லேருந்து ஒருத்தன் தான் இருக்கான். அப்போது ஐயோட ரைட்லேருந்து ஜே ரெண்டு பேர் இருக்கணுமா? ஐயோட ரைட்லேருந்து பார்த்தா ஜே, என்னோட ரைட்லேருந்து ஓ வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இட் பிட்வீன் த O and N is 1 less than the number of person I and J. Right of both I and N. I and N. I and N. Okay. I and J is 1 less than the O and N is 1 less than the I and J. And I and J க்கு ரெண்டு பேர் இருக்கணும் கேப். அப்போ இந்த கண்டிஷன் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணிருக்கோம்? L sit second to the left of N. ஓ கரெக்டு தான். L sits second to the left of N. O sits opposite to L, doesn't middle of the table. O sits opposite to L. O sits opposite to L. P sits second to the right of M. P sits second to the right of M. OP immediate neighbors கிடையாது. ஓகே, இந்த கண்டிஷன் எனக்கு வரலப்பா. இன்னொரு பாசிபிள் நம்ம எடுக்கவே இல்லை பாருங்க. ஓகே, இன்னொரு பாசிபிள் எடுக்கவே இல்லை. இன்னொரு பாசிபிள் எங்கே வரும்? P sits செகண்ட் immediate right of M. செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம்மா? ஓகே, எம்முக்கு செகண்ட் டு த ரைட்டில் பி இருக்கணும். இந்த பாசிபிளை நான் மாற்றி போட்டோம். சரியா? எம்மோட செகண்ட் டு த ரைட்டில் பி இருக்கணும். ஓகேவா? எம்மோட செகண்ட் டு த ரைட்டில் பி இருக்கணும். இன்னொரு பாசிபிள் இருக்குது. ஓகேவா? உள்ள இருக்கிற கண்டிஷனும் நம்ம தப்பாக போட்டிருக்கோம். ஓகேவா? உள்ள இருக்கிற கண்டிஷனும் தப்பாக போட்டிருக்கோம். டன். அப்போ இதெல்லாம் அடிச்சிடலாம். சரியா? வெளியே கண்டிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போடுவோம். டன். எம்மோட செகண்ட் டு த ரைட்டில் பி இருக்கான். சரி, எம்மோட செகண்ட் டு த ரைட்டில் பி இருக்கான். என்னோட ரைட்லேருந்து ஓ வந்து ஒன்று கம்மியாக இருக்கணும். ஐயோட ரைட்லேருந்து ஜே. ஜேகே ஆர் நாட் இமிடியேட் நெய்பர் சொல்லிட்டாங்க. ஓகே, முடிஞ்சுப்பா கொஷின். கவுட் ஆஃப் ஐயோட ரைட்லேருந்து ஜே. ஜே அண்ட் கே ஆர் நாட் இமிடியேட் நெய்பர். சூப்பர், முடிச்சுப்பா. கவனிங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். எல் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என். என்னோட செகண்ட் டு த லெஃப்ட்டில் என். ஓ சிட்ஸ் ஆப்போசிட் டு எல். ஓ சிட்ஸ் ஆப்போசிட் டு எல். ஓகே, கே அண்ட் ஓ ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். கே அண்ட் ஓ ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம். எம்முக்கு செகண்ட் டு த ரைட்டில் பி. ஓகேவா? QO and P are not immediate neighbors. O and P immediate neighbors கிடையாது. நம்பர் ஆஃப் பர்சன் O and N is 1 less than the N and O வந்து 1 less than N ரைட்லேருந்து O 1 கம்மியாக இருக்கணும். ஐயோட ரைட்லேருந்து ஜே கம்பேர் பண்ணும்போது ஐயோட ரைட்லேருந்து ஜே வந்து ரெண்டு பேர்னா என்னோட ரைட்லேருந்து O இல்லை ஒன்று தான். ஜே அண்ட் கே ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். கண்டிப்பாக கிளியர் ஆயிடுச்சு. சரியா? கிளியராப்பா? இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சரியா? அது இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கில் மாடரேட் லெவல் பர்சன் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஒருவேளை மாடரேட்டாக கேட்டிருந்தா எப்படி வைப்போம் அப்படி தான். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுங்க. இது உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். சால்வ் பண்ணுங்க. 6% பாட்டம் மோஸ்ட். ஓகே, சால்வ் பண்ணுங்கப்பா. எல்லாமே சால்வ் பண்ணுங்க. கமான் கைஸ், முடிச்சு விடுங்க. முடிச்சு விடுங்க. கமான். போட்டுடுங்க கைஸ். கமான். டக்குன்னு போட்டுடுங்கப்பா.
ஆக்சுவலாக ஒரு சின்ன திருத்தம், இது எல்லாமே பிஓ லெவல் பஸ்ஸில். ஓகே, நான் தான் கிளர்க் லெவல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டேன், சாரி. அனைத்துமே பிஓ லெவல் பஸ்ஸில்ப்பா, சரியா? பிஓவில் கேட்கக்கூடிய பசில்ஸ் டைப். டன். சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க எல்லாம். இப்போ பென் அண்ட் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்க, சரியா? அமைதியாக உட்காருங்க, பென் அண்ட் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ தான் அது நல்லாயிருக்கும். டன் 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 டன். ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாமா? ரெடி? 6% டிஃப்ரெண்ட் ஃப்ளோர், 6 ஸ்டோரி பில்டிங்கில் பாட்டம் மோஸ்ட் வந்து 1, அப்படியே மேலே மேலே அப்படியே 2 3 4 அப்படி போகுது, சரியா? கவனி. 1 2 3 4 5 6, சரியா? ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் அந்த இதுவும் லைக் பண்ணுது, டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸை, ஓகேவா? பிரியாணியை லைக் பண்ணுறா, ஓகே டன். P lists 2 floor above the mutton biryani, where neither of them top most floor nor bottom most. Okay, மட்டனுக்கு 2 floor above the P. மட்டன் 2 floor above the P. ரெண்டுமே பாட்டம், டாப்ல இருக்க கூட பாட்டம் இருக்க கூட ரெண்டுமே, ஓகே? மட்டன் 2 floor above the P. ஓகே, only 2% P and O. 1 2 O 1 2 O, சரியா? N lives immediately above the one who prepared chicken biryani, which is not prepared by B. Oh ho ho. அப்போ சிக்கன் பிரியாணிக்கு இமிடியட்லி அபோவ்ல யார் இருக்கணும்? N, சரியா? ஆனால் சிக்கன் பிரியாணி P கிடையாது. அப்போ சிக்கன் பிரியாணி N வைக்க முடியாது, சிக்கன் பிரியாணி N வைக்கலாம், இங்கே வைக்க முடியாது, சிக்கன் பிரியாணி N வைக்க முடியாது, சிக்கன் பிரியாணி இங்கே கிடையவே கிடையாது. அப்போ என்ன வரும்? சிக்கன் இங்கே N, ஓகேவா? சிக்கன் பிரியாணி N. இங்கே சிக்கன் பிரியாணி N வைக்கலாம், சிக்கன் பிரியாணி N வைக்க முடியாது, சிக்கன் பிரியாணி N வைக்க முடியாது, சிக்கன் பிரியாணி N வைக்கலாம், 2 பாசிபிள் வருது இதில், சரியா? வெயிட் பண்ணுவோம். The one who paneer tikka biryani lives 2 floor below the N. Paneer tikka, paneer 2 floor below N. ஓகே, கவனிங்க. சிக்கன் பிரியாணி N இங்கே வச்சா பன்னீர் டிக்கா வைக்க முடியாது. அப்போது சிக்கன் பிரியாணி N இங்கே வைக்கலாம், 1 2 2 floor below பன்னீர் டிக்கா இங்கே வைக்கலாம், அவ்வளோதான்பா, சூப்பர். பன்னீர் டிக்கா, ஓகே. One who prepared fish biryani lives 3 floors above Q. Qக்கு 3 floors above fish biryani. Qக்கு 3 floors above fish biryani. 1 2 fish biryani. Qக்கு 3 floor above fish biryani. Qக்கு 3 floor above 1 2 fish, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? M lives immediately below the prepared mint biryani. மின்ட்டுக்கு immediately below M. மின்ட்டுக்கு immediately below M. மின்ட்டுக்கு immediately below M, சரியா? L does not prevent prawn biryani. L இங்கே வச்சா ப்ரான் தான் வைக்கணும், அப்போ கண்டிஷன் வராது, இந்த இடத்துல ப்ரானை போடுங்க, முடிஞ்சுப்பா, ஓகேவா? கொஸ்டின் கிளியர், டன். ஓகே, எல்லாருக்கும் இந்த ஆன்சர் தான் வந்துச்சு, ஒரு மாதிரி செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் போலாமா? ரெடி? உங்களுக்கு நான் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுதான் உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். என்ன இருக்கு? 6% லீனியர் ரோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேஷனரி ஆப்டன்ஸை லைக் பண்ணுது, சரியா? இதை சால்வ் பண்ணி போடுங்க பார்க்கலாம். கமான், ஆன்சரை போட்டு விடுங்க. கமான் கைஸ், சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்கப்பா. கமான் கைஸ், போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. ஆன்சரை போட்டு விடுங்க, ஆன்சரை போட்டு விடுங்க. கமான் 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 கமான், போடலாம் பாருங்க. இந்த ஆர்ஆர்பி பிஓ நம்ம நினச்சதை விட கொஞ்சம் ஈஸி தான் பாது, சரியா? நம்ம நினைக்கிறத விட
ஈஸியாக தான் இருக்கும், நம்புவோம். ஓகேவா? ரீசனிங்கில் நம்ம பிடிச்சவனும் ஆர்ஆர்பிபி கிளியர் பண்ணணும்னா ரீசனிங்கில் நல்லா எடுக்கணும்ப்பா மார்க். பக்காவாக இருக்கணும் ரீசனிங்கில். இப்போ ஆர்ஆர்பிபிஓ பிடிக்க முடியும். ஓகேவா? பயங்கரமாக பிடிச்சலாம் ரீசனிங் பக்காவாக இருந்தால். ஓகேவா? ஏன்னா ரீசனிங் 35+ உங்களால் கொடுக்க முடியணும். ரீசனிங்கில் ஆர்ஆர்பிபிஓவில் 35+ கொடுக்க முடியணும். குவான்ஸில் விடலாம் ஒரு 20 மேலே எடுத்தாலும் கிளியர். சரியா? ஓகே, சால்வ் பண்ணுங்க. கமான் கைஸ். ஓகே, சால்வ் பண்ணலாமா? ரெடியா? ரெடி? ஓகே, எல்லாம் கவனிங்க. 6% STUVWX are sitting in a linear row facing towards north. Each person different stationary items like பண்றாங்க. சரியா? ஓகே, V sits a fourth to the right of one was note. Note to fourth to the right லாம் V. நோட்டுக்கு fourth to the rightல நோட் இங்க இருந்தானா 1 2 3 அங்க எனக்கு V வருவான். சரியா? நோட்டுக்கு fourth to the right. இப்படி போட்டா வேலை கேட்காது. NT ன்னு வச்சுக்கலாம். NTக்கு 1 2 3 4 V எனக்கு இங்க வருவான். நோட்டுக்கு fourth to the right. சரியா? only 1% V and the one has pencil. ஓகே, மொத்தம் வந்து எத்தனை பேர்? 1 2 3 4 5 பேர். இங்கே வைக்க முடியாது. அப்போ V வந்து பென்சிலுக்கு PLன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? PL V and one has pencil. Then X is the immediate rate of one has pencil. X is the immediate rate of one has pencil. Okay. The number of person left of X is 1 less than the number of person right of the one has pen. அப்போ கவனிங்களேன், 1 2 3 X V நோட்டு பென்சில். இன்னும் 5 பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டான். 5 பேர் 1 2 3 4 5. 1 இங்கே வருவான், இல்லை 1 இங்கே வந்துடும். அவ்வளோதான், கண்டிஷன் முடிஞ்சு. சரியா? இப்போ என்னன்னா, நம்பர் ஆஃப் பர்சன் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 லெஸ் தான் நம்பர் ஆஃப் பர்சன் ரைட் ஆஃப் ஒன் வேஸ் பென். லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் 1 2 3 1 அதாவது 1 கம்மியாக இருக்குது. அப்போ ரைட் ஆஃப் என்னன்னா 1 2 3 4 இருக்கணும். அப்போ என்ன பெண்ணுக்கு இங்கே வரணும். ஓகேவா? லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் 1 லெஸ் தான் த ரைட் ஆஃப் ஒன் வேஸ் பென். லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் 1 2 3 4 இருக்குது. அப்போ ரைட்டால 5 இருக்கணும். 1 2 3 4 1 2 3 4 இருக்கு. 1 2 3 4 5 பென் எனக்கு இங்கே வரணும். பென் எனக்கு இங்கே வரணும். சரியா? as many person right of one has pen to the left of one has book. பென்னு புக்கு. அப்போ புக் எனக்கு இங்கே வரணும். பென்னு புக்கு எனக்கு இங்கே வரணும். சரியா? ரைட். டபுள் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஒன் வேஸ் எரேசர். எஸ், எரேசருக்கு தேர்ட் டு த லெஃப்ட்டில் டபுள்யூ. எரேசருக்கு தேர்ட் டு த லெஃப்ட்டில் டபுள்யூ. எரேசர் தேர்ட் டு த லெஃப்ட்டில் டபுள்யூ. எரேசர் 1 2 3 டபுள்யூ. வேறு எங்கேயுமே எனக்கு வைக்க முடியாது. சரியா? அதுமாதிரி இதில் எரேசர் டபுள்யூ வைக்கலாம். எரேசர் 1 2 3 டபுள்யூ 2 பாசிபிள் வருது. சரியா? பார்ப்போம். நெய்தர் எக்ஸ் எஸ்ஆர் ஆஸ் ஏ கம். மீதி இருக்குது கம் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? இந்த இடம் கம் எனக்கு இங்கே வரணும். ஓகே, மீதி இருக்குது கம் மட்டும் தான் இருக்குது. இங்கே வரலாம், இங்கே வரலாம். ஓகே, நெய்தர் எஸ் எக்ஸ் யாரு கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒன்லி 2% எஸ்என்டி. எஸ்என்டிக்கு 2%. எஸ் டசன்ட் இஸ் அட்ஜஸ்டன்ட் டு யூ. ஓகே, கவனிங்க. எஸ் இங்கே கொடுங்க. 1 2 டி எனக்கு கொடுங்க. யூ எனக்கு இங்கே கொடுத்துருங்க. சரியா? கொஸ்டின் முடிஞ்சிடும். தென் இங்கே பாருங்க, எஸ்என்டிக்கு கண்டிப்பாக எஸ் இங்கே வராது. டி 1 2 எஸ் இங்கே கொடுங்க. சரியா? எஸ் இங்கே வரக்கூடாது. அப்போ எஸ் 1 2 டி எனக்கு இங்கே கொடுங்க. சரியா? இப்போ இன்னொரு கண்டிஷன் ஒன்று பார்த்தோம். என்ன பண்ணோம்? எரேசருக்கு தேர்ட் டு லெஃப்ட்டில் டபுள் இருக்கணும். எரேசருக்கு தேர்ட் டு லெஃப்ட்டில் டபுள் இங்கே கொடுங்க. கண்டிப்பாக யூ இங்கே தான் வரணும். எஸ் யூ எனக்கு வரக்கூடாது பக்கத்தில். அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இது எனக்கு கிளியர் ஆகுது. பக்கா தானே? எல்லாருக்கும் கிளியர் தானே? இது இந்த ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா செக் பண்ணிங்க. சரியா? நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ரெடி? உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் வாஸ் திஸ் ஒன். ஓகே, ஒரு ஃபேக்ட் பேஸ்டு பசில் தான் நம்ம பார்க்க போகிறோம். போட்டு விடுங்க பார்க்கலாம்.
ஆன்சர் போட்டு விடுங்க. கமெண்ட் கைஸ், கமெண்ட் போடலாம் பாருங்க. சால்வ் பண்ணுங்க. அப்பா எல்லாருமே பென் அண்ட் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கப்பா. அப்பதான் வந்து நம்மளுக்கு தெரியும். சரியா? சால்வ் பண்ணுங்க. கமெண்ட். சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு விடுங்கப்பா. கமெண்ட். டைம்ல பாருங்க. ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாமா? ரெடி? 9 பாக்ஸஸ் ஒன் அபவ் ஆனதில் இருக்கு. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 பாக்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அப்படி அடிக்கிட்டே போறாங்க. சரியா? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா Q is 2 boxes above between the T and P. Only 2 boxes between the K. Okay, sorry. 1 to P, 1 to T. சரியா? R is kept immediately below T. R is kept immediately below T. R is kept immediately below T. Only 4 boxes R and O. R and O க்கு only 4 boxes. என்ன பண்ணலாம் இதுக்கு? என்ன பண்ணோம் அப்படின்னா, கவனியம், இதுக்கு இந்த மாதிரி வந்து போட வேணாம். சரியா? ஒன்னா போனதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி சும்மா வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சிங்க. சரியா? கடைசியில் எத்தனை உள்ள வைக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கொடுக்க பார்க்கலாம். ஒன்லி 2 பாக்ஸஸ் டிஎன்பி. T 1 2 P P 1 2 P. சரியா? R is kept immediately below T. R is kept immediately below T. R is kept immediately below T. 4 boxes between the R and O ன்னு சொல்லிட்டாங்க. 1 2 இது இன்னொரு பாசிபிள் எடுக்கலாம். 1 2 T R 1 2 3 4 O 1 2 3 4 O 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகுது. இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகுது. அப்போ இதை எடுத்துருவோம். சரியா? இப்போ இதை பாருங்க. R 1 R இது ஓகே. 1 2 3 4 O R P P 1 2 3 4 O. சரியா? எனக்கு R and Oக்கு 4 கேப். அப்போ கணக்கு பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 பேர், இங்கேயும் 8 பேர் இருக்காங்க. ஓகேவா? டன். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? L is kept 3 boxes below O. L is kept இதில் வைக்க முடியாது, ஏன்னா கண்டிப்பாக வைக்க முடியாது. அப்போ L எனக்கு இங்கே தான் வைக்கணும். ஓகேவா? 1 2 L எனக்கு இங்கே வைக்க முடியும். சரியா? இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகுது. ஏன்னா கீழே போனால் இப்போ 9 மேலே போயிடும். L and S kept adjacent to each other. L and S வந்து adjacent to each other. L and S வந்து adjacent to each other. Okay. As many boxes above S below M. Above S below M. At least 1 box is below N. Q is not adjacent to N. Okay, done. இதை எடுத்து அப்படியே இதை எடுத்து சொருக பார்க்கலாம். எடுத்து அதே சொருக பார்க்கலாம். கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 பேருக்கா? ஓ ஒரு கேப் தள்ளி எஸ், எல், பி, ஆறு ஒரு கேப் தள்ளி பி.
நெக்ஸ்ட் ஓ ஒரு கேப்தலி எஸ் எல் டி ஆர் ஒரு கேப்தலி பி. ஓகே, 2 பாசிபிலிட்டி இருக்கு. சரியா, 2 பாசிபிலிட்டியில் as many boxes above S below Mனா M எனக்கு இங்கே வருவோம். சரியா, above Sனா 1 2 3, below Mல வைக்க முடியாது, இந்த கண்டிஷன் வைக்க முடியாது. ஓகேவா, அட்லீஸ்ட் 1 பாக்ஸ் kept below N. பிலோ கீழே குறைஞ்சபட்சம் ஒரு பாக்ஸ் தான் இருக்கணும். என்னங்க இங்கே போடலாம், அதிகபட்சம் எத்தனை ஒன்றா இருக்கலாம்ல. Q இஸ் நாட் adjacent to N சொல்லிட்டாங்க. Q எனக்கு இங்கே வரலாம். கண்டிஷன் கிளியர். எல்லாருக்கும் இந்த ஆன்சர் தானே வந்துச்சு, செக் பண்ணிங்க. ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிங்க ஒரு முறை. நம்ம போட்டுக்குது ONSLT RMPQ. ஓகே டன். ஓகேப்பா டன். இப்போ எப்படின்னா இன்னைக்கான செஷன் எண்ட் ஆஃப் த டேல வரப்போகிறோம். சரியா, இன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினாக இருக்குது. சரியா, நான் ஏன் சார் எல்லா டைமும் நீங்கள் ஒரு கொஸ்டின் இப்போ ஏன் 2 கொஸ்டினாக சால்வ் பண்ணுங்க, இல்லை வீட்டில் தான் இருக்கீங்க, ஜம்முன்னு உட்காந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. செலிப்ரேஷன் ஜாலியாக பண்ணிவிட்டு ரிமைனிங் இந்த வேலையை பார்க்கணும். சரி, இது முக்கியம் நம்மளுக்கு, இது மட்டும்தான். ஓகேவா, இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் எது அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின் எது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான அடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரியா, மறக்காம நான் லைவ் வந்த எல்லாருமே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டு பண்ண போங்க. கமெண்ட் செக்ஷனில் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஆன்சரும் போடுங்க. தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தட்டா பபாய், see you.